உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சில சத்தியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலே இப்பொழுது மக்களுக்குள் வருகிற பிரச்சனைகள், சந்தேகங்கள், கேள்விகள், இவைகளை வைத்து சுருக்கமாக சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த வீடியோ நான் செய்கிறேன். வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி உங்களோடு சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். பாருங்கள், சில பேர்களுடைய கேள்விகள் என்னவென்றால், இயேசுவை போல செய்ய முடியுமா? இயேசு அற்புதத்தை செய்தது போல செய்ய முடியுமா? இயேசு என்ன செய்தார்? மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், அற்புதங்களை செய்தார். இப்பொழுது அதை செய்ய முடியுமா? குஷ்டரோகிகளை குணமாக்கினார், கண்கள் இல்லாதவர்களுக்கு கண்கள் வந்தன. நாம் அப்படிப்பட்ட காரியத்தை மனிதர்கள் செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி பல இடங்களில் அது நிலவுகிறது. பாருங்கள், வேதத்திலே யோவான் 14:12 இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை அவன் செய்வான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். பாருங்கள், இந்த வசனத்தில் மெய்யாகவே மெய்யாகவே 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று இயேசு சொல்லி இருக்கிறார். பாருங்கள், இந்த வசனத்தில் மெய்யாகவே மெய்யாகவே என்றால் 100% இல்லை, 200% சொல்லலாம். 2 தடவை மெய்யாகவே மெய்யாகவே சொல்லப்பட்டிருப்பதினால் பாருங்கள், நான் செய்கிற காரியங்களை செய்வான், என்னை விட நான் செய்ததை விட அதிகமாக அவன் செய்வான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் இந்த வேத புத்தகம் எல்லாருக்கும் பதில் கொடுக்கும். அதனால தான் எல்லாரும் இந்த வேத புத்தகத்தை விரும்புவார்கள். இந்த பக்கம் வெட்டும், இந்த பக்கம் வெட்டும், இரு புறமும் கருக்குள்ள பட்டயம் எல்லாருக்கும் பதில் கொடுக்கும். ஆமா, துக்கப்படுவது நல்லது, துக்கப்பட வேண்டாம் என்று சொல்லும், துக்கப்படுவது நல்லது என்றும் கூட சொல்லும். தேவனை பார்க்க முடியாது என்று சொல்லும், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் ஒருவன் அவரை தேடினால் அவரை கண்டடைவான். அப்போ இரு புறமும் கருக்குள்ள பட்டயம். அதனால தான் வேதத்தை உலகம் முழுவதிலும் எல்லாரும் விரும்புவார்கள். இந்த வேத புத்தகத்தை இந்த வசனத்திலும் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் செய்கிற காரியத்தை செய்வான், என்னை விட நான் செய்ததை விட அதிகமாய் செய்வான். பாருங்க, எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே, தேவன் பயன்படுத்துகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை விட அதிகமாக இவனை பயன்படுத்தும் என்று யாரையாவது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படி வாழ்த்துவதற்கு எந்த ஒரு ஊழியக்காரருக்காவது மனம் வருமா? ஒரு வேளை அப்படி சொன்னாலும்
உள்ளத்தில் அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அது வராது. பாருங்க, எலிசா கேட்குறான், உமக்குள் இருக்கிற வரம் 2 மடங்கு எனக்கு வேண்டும். கொஞ்சம் அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அரிதான காரியத்தை கேட்டாய், நான் எடுத்துக்கொள்ளப்படும்போது நீ பார்ப்பாயானால் நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லுகிறான். அப்போ அந்த சால்வை மேலிருந்து கீழே விழுது. அந்த சால்வை எடுத்து அதை முறுக்கி தண்ணீரின் மேல் அடித்து, எலியாவின் தேவன் எங்கே என்று எலிசா கேட்கிறார். அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, எதையாவது நான் யூஸ் பண்ண கட்டில், இல்லைன்னா நான் யூஸ் பண்ண கழுதை, நான் யூஸ் பண்ண எதையாவது இவன் கேட்பான்ட்டு அவர் நினைச்சிருப்பார். ஆனால் எலிசா கேட்டது, உமக்குள் இருக்கிற ஆவியின் வரம் 2 மடங்கு எனக்கு வேண்டும் என்று கேட்டது ஒரு பெரிய ஆச்சரியமாய் அதிர்ச்சியா இருந்தது. அப்போ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னொரு நபரை, என்னை விட நீ பயங்கரமா யூஸ் ஆகணும், என்னை விட பெரிய ஆளாகணும் என்று ஆசீர்வதிக்க யாருக்கும் அந்த மனசு வராது. ஆமா, பாருங்க, யாருக்கு அந்த மனசு வரும்? தகப்பன் தன் பிள்ளை, மகனா இருந்தாலும் மகளா இருந்தாலும், தாம் பிள்ளையை பற்றி சொல்லுவதற்கு அந்த மனசு வரும். என்னை விட என் மகன் அதிகமாக யூஸ் ஆகணும், என்னை விட என் பிள்ளை அதிகமாக யூஸ் ஆகணும் என்று சொல்லுவதற்கு மனம் வரும். தாம் பிள்ளைகளை, மற்றவங்களை இல்லை. அப்போ தேவாதி தேவன் பாருங்கள், நம்முடைய தகப்பன் என்பது இந்த வசனத்துக்குள்ளே மறைந்திருக்கிறது. அவர் நம்முடைய தகப்பன். பாருங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியத்தை செய்வான், அதை விட பெரிய காரியத்தை செய்வான். அப்போ நம்முடைய தகப்பன், அதனால தான் மனதார இந்த வார்த்தை சொல்றார். பாருங்க, நம்முடைய பரலோகத்தின் தகப்பன். யார் பரிசுத்த ஆவியை பெறுகிறார்களோ அவர்கள் தேவனுக்கு புத்திரராய் இருக்கிறார்கள், பிள்ளைகளாய், மகனாய், மகளாய் இருக்கிறார்கள். ஆதலால் பாருங்க, தேவன் சொல்லுகிறார், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிளஸ் பண்றார், மனதார சொல்றார், என்னை விட பெரிய காரியங்களை செய்வான் என்று. வேதத்தில் நாம் பார்ப்போமானால், மோசே, அவர் செங்கடலை 2ஆக பிளக்க மோசே தேவன் பயன்படுத்தினார். உன் கையை நீட்டு, கையை நீட்டினான், கடல் 2ஆக பிளந்தது, இஸ்ரவேல் மக்களுக்கு வழி விட்டது. யோசுவா சாதாரண ஒரு மனுஷன் தான். யோசுவா பாருங்க, சூரியனே நீ நில், சந்திரனே நீ நில் என்று கட்டளை கொடுக்கும்போது அப்படியே கீழ்ப்படிந்தது சூரியன், சந்திரன். அப்போ இயேசு இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கூட செய்யல, கடவுள் தான் செய்யறாரு, மனிதன் மூலமா செய்யறாரு, கடவுள் தான் செய்யறாரு. இருந்தாலும் அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அப்படி ஒரு பெரிய அற்புதங்கள் அவர் செய்யல. சாதாரண மனிதர்களை வச்சு கடவுள் அந்த பெரிய காரியங்களை செய்தார். அப்போ இதை நம்ம உண்மையிலே நம்பணும். தேவன் அவர் செய்த காரியங்கள், அதைவிட பெரிய காரியங்கள் கண்டிப்பாக செய்வான், மனுஷனால முடியும் என்று தேவன் சொல்லுகிறார். நம்முடைய விசுவாசத்தை இன்னும் பலமாக்கி கொண்டு முன்னால் செல்ல வேண்டும். ஒரே வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழுகிறோம், தேவனுக்காக நாம் வாழ வேண்டும், பெரிய காரியங்களை தேவன் நம் மூலமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை தாகம் நமக்குள்ள வர வேண்டும். பாருங்க, இந்த வசனத்துல ஒரு சின்ன கண்டிஷன் ஒன்று சொல்லி இருக்கிறார்.
என்னை விசுவாசிக்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன். இந்த விசுவாசம், விசுவாசம் ரெண்டு. ஒன்று நம்முடைய விசுவாசம், மனிதர்களுடைய விசுவாசம். இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற விசுவாசம். ரெண்டு விதமான விசுவாசம் இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் செத்து போகும். தேவன் பரிசுத்த ஆவியினால் நமக்கு தருகிற அந்த விசுவாசம் சாகவே சாகாது. நமக்குள்ளே இருந்து எங்கேயோ இருந்து கொண்டு அது கிரியை செய்து கொண்டே இருக்கும். தேவன் நமக்கு தருகிற விசுவாசம், விசுவாசம் என்பது ஒரு வரம், விசுவாசம் என்பது ஒரு கனி, ஆவியானவர் மூலமாக நமக்கு அருளப்படுகிறது. நானும் கூட கடன் பிரச்சனையில 1994 ஆண்டு வரங்கள் ஆந்திர பிரதேசத்தை விட்டு நான் புறப்பட்டு வந்த பொழுது என் விசுவாசம் கம்ப்ளீட் அவுட். என் விசுவாசம் என்ன சொல்லிச்சுன்னா, முடிஞ்சுப்பா, இன்பம் முடிஞ்சு ஒன்று நடக்காது, போ, ட்ரெயின் ஏறி போ என்று என்னுடைய விசுவாசம். ஆனால் தேவன் எனக்கு தந்த அந்த விசுவாசம் என்கிற வரம் எனக்குள்ளே இருந்து கொண்டு அது என்ன சொன்னதென்றால், ஜட்சன் திரும்ப வருவா, திரும்ப நான் உன்னை கொண்டு வருவேன். எந்த இடத்துல நீ அவமானத்தை சகித்தாயோ அதே இடத்துல மறுபடியும் உன்னை உயர்த்துவேன், திரும்ப உன்னை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் எனக்கு தந்த விசுவாசம் எனக்குள்ள இருந்து அது கிரியை செய்தது. நம்முடைய விசுவாசம் செத்து போகும், தேவன் நமக்கு தருகிற விசுவாசம் சாகாது. அப்போ அந்த கண்டிஷன் கொடுத்திருக்கிறார், விசுவாசம் இருந்தால், விசுவாசிக்கிறவனுக்கு மாத்திரம். அப்படின்னா ஊழியக்காரர்களும் தேவன் மேல பலமான விசுவாசத்தை பெற்றிருந்தால் அற்புதங்கள் நடக்கும். அற்புதத்திற்காய் வருகிற ஜனங்கள் அவர்கள் விசுவாசத்தோடு வந்தால் அவர்களுக்கு அற்புதம் நடக்கும். ரெண்டு விஷயம். ஒன்று, ஜெபிக்கிற ஊழியருக்கு பலத்த விசுவாசம் வேண்டும். இன்னொன்று, வருகிற மக்களுக்கும் விசுவாசம் வேண்டும். அப்பந்தான் அங்க அற்புதத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும். நம்ம சில நேரத்தில் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரையும் குணமாக்குறீங்களா, ஜெபம் பண்றீங்களா, அற்புதம் நடக்குது அற்புதம் நடக்குதுன்னு சொல்றீங்களா, பிறகு உங்க வீட்டில் யாராவது சுகவீனமான எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, நீங்க எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, நீங்களும் ஜெபம் பண்ணி சுகமாக்கி கொள்ளலாம், எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும். இந்த நாட்களில் இந்த யூடியூப் வந்த பிறகு பல கேள்விகள், சந்தேகங்கள் மக்களுக்குள்ள. அப்போ நான் சில பேரை கூட்டி கொண்டு வர்றேன், நீங்க சுகமாக்குங்க பார்ப்போம். நான் கொஞ்சம் பேரை கூட்டு வரேன், இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, அங்கே போய் ஜெபம் பண்ணுங்க எல்லாருக்கும். அது கிடையாது, அது விசுவாசம் கிடையாது. அது கர்த்தரை பரீட்சை பார்ப்பது. ஒரு ஊழியக்காரனை பரீட்சை பார்த்தாலும் தேவனை பரீட்சை பார்த்ததுக்கு தான் சமம். அவர் என்ன சொல்லுகிறார், நான் அனுப்பின ஒரு மனுஷனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான், காணக்கூடாத அந்த இறைவனை ஏற்றுக்கொள்கிறான் என்று தேவன் சொல்கிறார். அப்போ ஒரு ஊழியனை சோதித்தா, பரீட்சை பார்த்த தேவனே பரீட்சை பார்த்தது போலத்தான். அப்போ இந்த காலத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கேட்கிறோம். நான் கொஞ்சம் வேற நான் கூட்டி கொண்டு வர்றேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்க, அற்புதம் நடக்குதா பார்ப்போம். அப்படி கிடையாது. ஊழியருக்கு விசுவாசம் வேண்டும், வருகிற மக்களுக்கு விசுவாசம் வேண்டும். அப்பந்தான் அங்க அற்புதம் நடக்கும், இல்லைன்னா அற்புதம் நடக்காது. போகும்போது சொல்லிடலாம், அங்க ஒண்ணு நடக்காதுப்பா உனக்கு என்று. தாழ்மையோடும் விசுவாசத்தோடு தேவனே எனக்கு அற்புதத்தை செய்யும் என்று போனா தேவன் அற்புதத்தை செய்வார்.
பாருங்க, மத்தேயு 13:58 அங்கே விசுவாசம் இல்லாததுனால் இயேசு அற்புதத்தை செய்ய முடியாமல் போய்விட்டாராம். விசுவாசம் இல்லாததுனால. அப்போ விசுவாசம் என்பது ஒரு மெயின், அற்புதத்திற்கு ஒரு கீ. எப்படி ஒரு சரீரத்திற்கு பின்னால் எலும்பு, அந்த ஸ்பைன் எலும்பு எப்படி முக்கியமோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்பதுதான் அற்புதத்தை கொண்டு வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசம் என்பது அப்படிப்பட்ட ஒரு எலும்பு. ஆமா. அப்போ பாருங்க, விசுவாசத்தோடு வர வேண்டும். விசுவாசம் இல்லை, இயேசுவாலேயே அற்புதத்தை செய்ய முடியலையா? அதனால கண்டிப்பாக நாம் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் வர வேண்டும். அப்பொழுதுதான் அற்புதம் நடக்கும். மத்தேயு 8:13 100க்கு அதிபதியை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகட்டும், போ. மத்தேயு 8:26 அங்கே காற்றையும் கடலையும் அதட்டினார். அற்ப விசுவாசிகளை, ஏன் சந்தேகம் உங்களுக்கு என்று இயேசு விசுவாசத்தினால் நிறைந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். மத்தேயு 9:2 திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அங்கே இடமில்லை. வீட்டின் மேலே ஏறி அங்கே மேல் கூரையை எடுத்து அங்கிருந்து அந்த கட்டிலோடு அந்த திமிர்வாதக்காரனை, நடக்க முடியாத திமிர்வாதக்காரனை இயேசுவின் முன்பதாக இறக்கினார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். எழுந்து நட என்றார். மத்தேயு 9:22 மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உனக்கு உதவி செய்தது, உனக்கு அற்புதத்தை செய்தது. 12 வருஷம் வியாதியா இருந்த அந்த ஸ்திரீ இயேசுவினுடைய வஸ்திரத்தை வந்து தொட்டால் விசுவாசத்தோடு. அற்புதம் நடந்தது. மத்தேயு 9:28 2 குருடர்கள் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். இயேசு கேட்கிறார், உன்னை குணமாக்க, உனக்கு அற்புதத்தை செய்ய என்னால் முடியும் என்று நீ நம்புகிறாயா? நம்புகிறோம் அப்பா என்று சொன்ன பிறகு இயேசு அவர்களுக்காக ஜெபித்தார். கண்கள் வந்தது. 9:29 மத்தேயு, உன்னுடைய விசுவாசத்தின் படி உனக்கு ஆகட்டும் என்று இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 14:31 பேதுரு விசுவாசத்தோடு கடலின் மேல் நடந்தான். எப்பொழுது விசுவாசம் குறைந்ததோ அவன் உள்ளே தண்ணீரில் மூழ்கி போனான் கீழே. இயேசு அவன் கையை பிடித்து மறுபடியும் தூக்கினார். எதுக்குப்பா சந்தேகப்பட்டாய்? எப்போ சந்தேகம் வந்ததோ அவன் தண்ணீரில் மூழ்க ஆரம்பித்தான். ஆமா, இயேசு சொன்னார் மத்தேயு 17:26 கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீ என்ன சொல்லுகிறாய் அது நடக்கும். இந்த மலையை பார்த்து போ என்று நீ எந்த அவிசுவாசம் இல்லாதபடி நீ விசுவாசத்தோடு சொன்னால் அது நடக்கும் என்று இயேசு சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, ஆதலால் விசுவாசம் என்பது அற்புதத்திற்கு கண்டிப்பாக அது ஒரு கீ. அது கண்டிப்பாக வேண்டும். விசுவாசத்தோடு வந்தவர்கள் தான் அற்புதத்தை ருசித்தார்கள். நானும் கூட என்னுடைய மினிஸ்ட்ரியில், ஊழியத்தில் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஒன்று உண்டு. என்னவென்றால், சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. உங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐயா, உங்களுடைய செய்திகள்லாம் நான் கேட்பேன், டிவியில் பார்த்துருக்குறேன்.
ரொம்ப நாள் உங்களோடு பேசணும் என்று எனக்கு ஆசை. இன்று தேவன் எனக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார் என்று பேசி சவுதி அரேபியாவில் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அவர்களுடைய மனைவி சென்னை, அங்கு அவர்கள் டாக்டர். சவுதி அரேபியாவில் புருஷன் அங்கே டாக்டர், மனைவி இங்கே டாக்டர். நான் வரங்களில் இருக்கிறேன். எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னார்கள் என்றால், என் மனைவிக்கு அடிக்கடி தலைவலி வரும், பயங்கரமான தலைவலி வரும், தலையை கொண்டு கோட்டையில் போய் மோதலாம் அப்படி இருக்கும். அந்த தலை மேலே கயிறை வச்சு கெட்டுனா அப்பந்தான் கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்படி வரும், அந்த தலைவலி பயங்கரமா வரும். நீங்க போன்ல ஜெபம் பண்ணுங்க சார், கண்டிப்பாக கர்த்தர் சுகத்தை கொடுப்பார் என்று சொன்னார்கள். உண்மையிலே நான் சொல்றேன், எனக்கு அவ்வளவு விசுவாசம் அப்போ இல்லை. எதற்கென்றால் நேரே வந்து பக்கத்தில் ஜெபம் பண்ணா கை வைத்து ஜெபம் பண்ணலாமே. இப்போ அவங்க சவுதி அரேபியாவில் இருக்கிறாங்க, மனைவி சென்னையில் இருக்கிறாங்க, நான் வரங்கல்ல இருக்கேன். ஃபோன் லைன் நான் இப்போ கொடுக்குறேன் என் மனைவிக்கு, நீங்கள் கொஞ்சம் ஜோமுனுங்க சுகமாக என்று சொல்கிறாங்களே. எனக்கு அவ்வளோ விசுவாசம் இல்லையா ஐயோ என்று நான் நினைக்கிறேன். சரி, சுகமாக்குவது நம்ம கிடையாது, கர்த்தர் தான் சுகமாக்கணும். அவர் என்ன வேணும்னாலும் அவர் செய்வார். கடவுள் சிருஷ்டி பிதா, எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், ஆல்மைட்டி காட். எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, ஆல்மைட்டி காட் அப்படின்னா எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன். அவர்தான் தேவனா இருக்க முடியும். தேவனுக்கு மரணம் இருக்கக்கூடாது. அவரே மரித்தால் நம்மளை யார் காப்பாற்றுவது? தேவன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்க வேண்டும், அவர்தான் தேவன் என்று கடவுளுக்கு சில தகுதிகள் இருக்கிறது. பைபிள் says in Genesis chapter 1 verse 1, God created the heaven and the earth. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், சகலத்தை உண்டாக்கின ஒரு மனிதனை உண்டாக்கினார், ஸ்திரீயை உண்டாக்கினார். அவர் கிரியேட்டர், அவர் காட் இஸ் எ கிரியேட்டர். ஆம், அவர் தான் செய்ய போகிறார். நம்ம ஒரு ஃபீஸ் ஒயர் மாதிரி தான், கரண்டை பாஸ் பண்ற ஒரு ஒயர், அவ்வளவுதான் என்று நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ண பிறகு நான் சரி முடித்து எல்லாத்தையும் ஃபோனை வச்சாச்சு. அதுக்கு பிறகு அந்த டாக்டர் ஐயா என்னோடு பேசும்போது சொன்னாங்க, பிரதர் நீங்கள் அன்னைக்கு ஜெபம் பண்ண பிறகு அந்த பிரச்சனை அப்படியே சால்வ் ஆயிட்டு, அதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த தலைவலி வரல என்று சொன்னார்கள். அப்போதான் நாங்கள் ப்ரேயர் டவர் அங்கே முன்னால் இந்த ஆஃபீஸ் செக்ஷனுக்கு ஸ்லாப், காங்கிரீட் ஸ்லாப் போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த டைம், அவங்க எனக்கு சவுதி அரேபியாவில் இருந்து ஆஃபரிங் கூட எனக்கு அனுப்பி வச்சாங்க. அவர்களை இதுவரைக்கும் நான் பார்க்கல நேரில், அந்த அம்மாவையும் பார்க்கல, வாட்ஸ்அப்பில் அவங்க ஃபோட்டோ பார்த்துருக்கேன், நேரில் பார்க்கல. அப்போ இந்த அற்புதங்கிறது தேவன் எப்பொழுது செய்வார், எந்த நேரத்தில் செய்வார், எப்படி செய்வார் நம்மளால நிதானிக்க முடியாது. சில நேரத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுவோம், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம், உபவாசத்தில் இருப்போம். அப்போ கூட சரியா அற்புதங்களை பார்க்க முடியாது. ஆனா சாதாரணமா எங்கேயாவது போய்கிட்டு இருப்போம், கர்த்தர் கனப்படுத்துவார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்ப்பா, நீ ஜெபம் பண்ணு, நான் அற்புதத்தை செய்யறது நான், ஒன்னால ஒன்றும் முடியாது,
நான் உங்களோடு இல்லாவிட்டால் உங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று கூட தேவன் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்ப்பா என்று அப்பப்போ அவர் ப்ரூஃப் பண்ணுவார். அப்போ இந்த அற்புதத்தை பாருங்க, நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த போன்ல ஜெபம் பண்ணும்போது இந்த அற்புதம் நடக்கும்னு நினைக்கல. நம்முடைய தேவன் விசுவாசத்தோடு ஒரு மனுஷன் வர்றானா, என்னை தேடி வர்ற அந்த நபர் நான் செய்ய முடியும் என்று நினைக்கிறானா, இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது சொல்லி கேட்டு அற்புதங்களை செய்கிறார். உனக்கு விசுவாசம் இருக்கிறதா? நான் செய்ய முடியும் என்று நீ நம்புகிறாயா? எல்லாம் கேட்டு 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 தான் அற்புதத்தை செய்கிறார். அப்போ பாருங்க, நாமும் கூட விசுவாசத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படணும். நாங்கள் ஊழியம் செய்கிற நாங்கள் கூட அவரை முற்றிலும் விசுவாசிக்க வேண்டும், நம்பணும். தேவன் செய்ய முடியும், செய்வார் என்று. அப்போ அங்கே அற்புதத்தை நம்ம பார்க்கலாம். எப்பொழுதும் சந்தேகம் என்பது நமக்குள் வரவே கூடாது. சந்தேகப்படுகிறவன் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டேன். அப்போ இந்த காலம் கேள்விகள் கேட்கிற காலம், இந்த காலம் சந்தேகம் எழும்பி பேசுகிற காலம். அப்போ நான் சொன்னேன், இப்போ விசுவாசம் இருந்தால் தான் அற்புதம் நடக்குன்னு சொன்னேன். விசுவாசம் இல்லைன்னா அற்புதம் செய்ய மாட்டாரா தேவன் அப்படின்ட்டு உடனே ஒரு கேள்வி திரும்ப உடனே ரைஸ் பண்ணுவாங்க. பாருங்க, விசுவாசம் இல்லாவிட்டாலும் தேவன் அற்புதத்தை செய்தார். பிசாசினால் பீடிக்கப்பட்ட மனுஷன் கல்லறை தோட்டத்திலும் காட்டிலும் சத்தத்தை போட்டுக்கொண்டு தன்னுடைய சரீரத்தை அவனே காயப்படுத்தி கொண்டு ஊளையிட்டு, பாருங்க, பயங்கரமான பிசாசு அவனை கட்டி வைத்திருந்தான். இயேசு அவனை தேடி போனார், போய் அந்த பிசாசுகளை விரட்டினார். அற்புதம் நடந்தது. நான் உமர் கூட நான் வந்துடுறேன்ப்பா, கூடவே என்று அவன் கேட்குறான். அவர் சொல்றார், இயேசு சொல்ற, இல்லப்பா நீ போ, வீட்டில் எல்லாரும் உன்னை தேடுவாங்க, போய் கர்த்தர் உனக்கு செய்த காரியங்கள்லாம் சொல்லு போ. அங்கே விசுவாசமே இல்லை, விசுவாசிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இயேசுவே அந்த மனுஷனை தேடி போனார். அப்போ ஒருவேளை விசுவாசம் இல்லைன்னு வைங்க, இயேசுவே தேடி வருகிறார், வந்து அற்புதத்தை செய்கிறார். நான் தான் சொன்னேன், பைபிளுங்கிறது எல்லாருக்கும் பதில் கொடுக்கும். இப்படின்னு சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் அது பதில் கொடுக்கும். ஆதலால் எனக்கு அன்பானவர்களே, விசுவாசத்தோடு நாம் முன் செல்வோம், தேவன் அற்புதத்தை செய்வார். சிலுவையோர் புனித சின்னம் ஜகத்து ரட்சகனேசோ மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோர் புனித சின்னம் கல்வாரியில் முளைத்து ககனம் வரை தழைத்து எல்லாத்துக்கும் கிளைத்து இகபரத்தை இணைத்து எல்லாரை செல்வராக்கும் பொல்லாரை நல்லோராக்கும் நல்லாயன் இயேசு சுவாமி தோளில் சுமந்து சென்ற சிலுவையோர் புனித சின்னம் அலகை சிரமுடைக்க அகந்தை நினைவழிக்க பல மயல்களற்று பவக்கடலை கடக்க உலகில் உயிர்களோங்க
உன்னத வாழ்வு பெற பல கோல மனிதரும் பகைத்து பின் போற்றுகின்ற சிலுவையோ புனித சின்னம், யூதர்க்கிடரலான இயேசுநாதர் சிலுவை, கிரேக்க ஞானியருக்கு பைத்தியம சிலுவை, அன்பர்கடை கலமும் தேவபலனும் சிலுவை, தன்னை உணர்ந்தவர் தம் தனி பெருமை சிலுவை, சிலுவையோ புனித சின்னம், ஜகத்து ரட்சகன் இயேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோர் புனித சின்னம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். விசுவாசத்தோடு தேவனுடைய சந்நிதியிலே நாம் காணப்படுவோம். நாம் ஜெபிப்போம். சுவாமி, சில வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வருகிறது. விசுவாசம் தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வருகிறது என்ற காரியத்தை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுதும் உடைய வல்லமை இறங்கி வரட்டும். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேட்டார்களோ அவர்களை பிளஸ் பண்ண ஆண்டவரே, ஆசீர்வதியும், சுகத்தை கொடும். தலையிலிருந்து கால் வரை ஒவ்வொரு அவயவத்திலும் உடைய வல்லமை ஊடுருவி பாயட்டோம்ப்பா. உதவி செய்யும், வழி நடத்தும். கண்ணீரோடு இருக்கிற மக்களை கண்ணீரை தொடையும், தைரியப்படுத்தும், சுகத்தை கொடும். எல்லா தரித்திர காரியங்கள் அகன்று போகட்டும். இப்பொழுதே உடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வந்து அமரட்டும். இப்பொழுதே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். In the name of Jesus, ஹல்லேலூயா. அற்புதத்திற்காய் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் தடைகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். உதவி செய்யும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நான் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். ஓம் கிருபை ஜட்சன் ஆப்ரஹாம் தமிழ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தெரிந்தவர்கள், எனத்தவர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த பிளஸிங் உங்களுக்கு வரட்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.